வணக்கம். இந்த உரையாடலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம ஒரு குறிப்பிட்ட சிந்தனையை ஆழமா பார்க்க போறோம். வணக்கம். நம்ம கிட்ட இன்னைக்கு ஒரே ஒரு ஆதாரம் தாங்க இருக்கு. ஸ்ரீமத் சுவாமி சிப்பவானந்தரோட டெய்லி டிவைன் டைஜஸ்ட் நூல்ல இருந்து அக்டோபர் 1ஆம் தேதிக்கான ஒரு குறிப்பு. அதோட தலைப்பு உலகளாவிய தேடல், தி யுனிவர்சல் குவெஸ்ட். இது ரொம்ப சின்ன குறிப்பு தான், ஆனா உள்ள நிறைய விஷயம் இருக்கு. ஆமா, சுவாமிஜியோட எழுத்துக்கள் அப்படிதான் இருக்கும். சுருக்கமா இருந்தாலும் ஆழமா இருக்கும். சரி, இந்த உரையாடலோட நோக்கம் என்னன்னா, இந்த பகுதி சொல்ற ஒரு மைய கருத்தை ஆராயறது. அதாவது உயிரினங்கள் பார்க்க எவ்வளோ வேற வேற மாதிரி இருந்தாலும் சரி, ஆமா, அதோட நடத்தைகள், வடிவங்கள், இதுக்கெல்லாம் அடியில ஒரு பொதுவான அடிப்படை தேடல் இருக்குதுங்கிறது தான் அது. நீங்க என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா, ஒரு எறும்பு ஏன் அப்படி பரபரன்னு ஓடுது, ஒரு பறவை ஏன் அமைதியா கூட்டுல இருக்கு? இதுக்கு பின்னாடி இருக்கிற உந்துதல் ஒன்னா இருக்குமான்னு கேக்குறீங்க. அது இருக்கான். சில உயிர்கள் பார்க்க ரொம்ப மூர்க்கமா தெரியலாம், சில ரொம்ப அமைதியா தற்காப்போட தெரியலாம். ஆனா இந்த பார்வை அந்த வேறுபாடுகளுக்கு அப்பால பார்க்க சொல்லுது. சரி, இதை இன்னும் கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். நிச்சயமா, இது ரொம்ப அடிப்படையான ஒரு கேள்வி. ஆனா இதுக்குள்ள பெரிய தத்துவம் இருக்கு. அப்போ இந்த மூலத்துல சொல்ற முதல் உலகளாவிய தேடல், அதாவது எல்லா உயிர்கிட்டையும் பொதுவா இருக்கிற முதல் விஷயம், வாழ்றதுக்கான ஒரு பயங்கரமான ஆர்வம். ஆமா, உயிர் வாழணுங்கிற ஆசை. ஆதாரம் என்ன சொல்லுதுன்னா, எல்லா உயிர்களும் மரணத்தை வெறுக்கின்றன, வாழ்வை இறுக்கமாக பற்றிக் கொள்கின்றன. இதுதான் முதல் பாயிண்ட். மிகச்சரியா சொன்னீங்க. இது அத்தனை ஜீவராசிக்கும் பொருந்தும். ஒரு சின்ன பூச்சியலுக விரட்டி பாருங்க, அது எப்படி உசுர காப்பாத்திக்க தப்பிக்க முயற்சி பண்ணுது. ஆமா, இல்ல, ஒரு செடி தண்ணி இல்லாம வாடி போகும்போது கூட கடைசிய வேற ஈரத்தை நோக்கி எப்படியாவது நீட்டும். இது வெறும் உடம்பு சம்பந்தப்பட்டது மட்டும் இல்ல. அப்போ இதுல வேற என்ன இருக்கு? வேதாந்த பார்வையில இது சத், அதாவது இருப்பு, அதோட அடிப்படை தன்மை. இது நான் இருக்கணும், ஏன் இருப்பு தொடரணும் அப்படிங்கிற ஒரு ஆழமான உள்ள இருக்கிற உந்துதல். இது வாழ்வை இறுக்கமாக பற்றிக் கொள்கின்றனன்னு சொல்றது, அதுல ஒரு தீவிரம் தெரியுது இல்ல, ஒரு பிடிப்பு மாதிரி. ஆனா இந்த பற்றுதல் சில சமயம் நெகட்டிவா பார்க்கப்படுது. அதை இந்த பார்வை எப்படி சொல்லுது? நல்ல கேள்வி. பற்றுதல் அறியாமையோட சேரும்போது பிரச்சனை ஆகலாம். ஆனா இந்த குறிப்போட நோக்கம் வேற. இது வாழ்றதுக்கான அடிப்படை உந்துதல், அந்த சத்தோட வெளிப்பாடு எவ்வளவு சக்தி வாய்ந்ததுன்னு காட்டுது. ஓ, சரி சரி. இது நெகட்டிவ் இல்ல, இதுதான் பேஸ்மெண்ட். இந்த இருப்பு இல்லைன்னா அப்புறம் அறிவுக்கோ ஆனந்தத்துக்கோ இடமே இல்ல. அதனால இந்த இருக்கணுங்கிற ஆசைதான் மத்த எல்லா தேடலுக்கும் முதல் படி. அது ஒரு செடி வெளிச்சத்தை தேடுறதா இருக்கலாம், இல்ல ஒரு மிருகம் தன்னை காப்பாத்திக்கிறதா இருக்கலாம். வடிவம் வேற, ஆனா அடிப்படை உந்துதல் ஒண்ணுதான், சத்து. அப்ப இந்த வாழ்வதற்கான உந்துதல் ஒரு வாசல் மாதிரி மத்த தேடல்களுக்கு உள்ள போறதுக்கு. சரி, அடுத்ததா மூலம் சொல்ற 2வது உலகளாவிய தேடலுக்கு வருவோம். அது அறிஞ்சுக்கணுங்கிற தாகம். ஆமா, இதுவும் ரொம்ப முக்கியமானது. சித். ஆதாரம் சொல்லுது, 2வதாக எல்லா உயிர்களும் தத்தம் எல்லைகளுக்குள் மேலும் மேலும் அறிய முயல்கின்றன. இது மனுஷங்க கிட்ட ரொம்ப நல்லாவே தெரியுதுல்ல. சயின்ஸ், ஆர்ட்ஸ், பிலாசபி, நம்ம அறிவு தேடல் போய்கிட்டே இருக்கு. உண்மைதான். ஆனா இது மனுஷங்களுக்கு மட்டும் இல்ல. நீங்க பாருங்க, ஒரு நாய்க்குட்டி புது இடத்துக்கு போனா என்ன பண்ணும்? சுத்தி சுத்தி மோப்பம் பிடிக்கும், பாக்கும். ஆமா, மூக்கால, காதால, வாயால கடிச்சு பார்த்து அது அந்த இடத்த தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுது. ஒரு பறவை குஞ்சுகளுக்கு எந்த பூச்சிய கொடுக்கணும், எதை தவிர்க்கணும்னு கத்துக்குது. இதுவும் அறிவு தேடல் தானே? ஆமா, இதுதான் சிட். அறிவு, உணர்வு நிலை. தன்னை உணர்றது, தன் சூழலை உணர்றது, அதன் மூலமா தன் இருப்ப பத்தி ஒரு தெளிவு வர்றது. இதுல தத்தம் எல்லைகளுக்குள் அப்படிங்கிற வார்த்தை முக்கியம்னு சொன்னீங்க இல்லையா? ஆமாங்க, அது ரொம்ப முக்கியம். ஒரு எறும்புக்கு அதோட புத்து, சாப்பாடு எங்க இருக்கு, ஆபத்தங்க இருக்குன்னு தெரியணும். அதோட உலகம் அவ்வளவுதான். அதோட அறிவு தேடலும் அந்த எல்லைக்குள்ளதான். சரி. ஒரு விஞ்ஞானி அணுவ பத்தியோ பிரபஞ்சத்தை பத்தியோ ஆராய்ச்சி பண்றாரு, அது அவரோட எல்லை. ஆக அறிவு தேடல் பொதுவானதுனாலும் அது எப்படி வெளிப்படுது, அதோட எல்லை என்னங்கிறது அந்தந்த உயிருக்கு ஏத்த மாதிரி மாறும். இந்த தத்தம் எல்லைகளுக்குள்ங்கிறது ஒரு படிநிலை மாதிரி, ஒரு ஹையாரக்கி மாதிரி எடுத்துக்கலாமா? அதாவது மனுஷனோட அறிவு தேடல் எறும்போட தேடலை விட பெருசுன்னு சொல்ல வருதா இது? இல்ல இது சும்மா ஒரு வேறுபாடு தானா? இது யோசிக்க வேண்டிய கேள்விதான். இந்த குறிப்பை மட்டும் வச்சு பார்த்தா இது ஒரு படிநிலைய சொல்ற மாதிரி தெரியல. அதை விட அந்தந்த உயிரோட வாழ்க்கை முறைக்கு, அதோட நோக்கத்துக்கு எது சரியோ அந்த அறிவை தேடுற உந்துதல் இருக்குன்னு சொல்ற மாதிரி இருக்கு.
எறும்புக்கு பிரபஞ்ச ரகசியம் தேவையில்ல, அதுக்கு உயிர் வாழவும் அதோட கூட்டத்தோட வாழவும் என்ன தேவையோ அது முக்கியம். சரி, புரியுது. மனுஷனுக்கு அவனோட பக்குத்தறிவு, விரிஞ்ச உணர்வு நிலை, இதுக்கெல்லாம் ஏத்த மாதிரி தேடல் இருக்கு. இங்க முக்கியம் அறிவோட அளவு இல்ல அதோட சிக்கலான தன்மையும் இல்ல. அந்த சித், அந்த உணர்வு, அந்த அறியும் தன்மை எப்படி அந்தந்த உயிர்ல வெளிப்படுதுங்கிறது தான். இது வெறும் தகவல் சேகரிக்கிறது மட்டும் அல்ல, தன் யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிற முயற்சி. ஓஹோ, அவங்க தேவைக்கும் இயல்புக்கும் ஏத்த மாதிரி அறிவு தேடல். இது நல்ல சமநிலையான பார்வையா இருக்கு. சரி, இப்போ 3வது உலகளாவிய தேடலுக்கு போவோம். இது நம்ம எல்லாருக்கும் ரொம்ப தெரிஞ்ச விஷயம். சந்தோஷத்தை தேடுறதும் கஷ்டத்தை தவிர்க்கிறதும். ஆமாங்க, மனுஷ அனுபவத்தோட அச்சாணியே இதுதான் சொல்லலாம். ஆதாரம் இது ரொம்ப அழுத்தமா சொல்லுது பாருங்க. 3வதாக, துன்பம் எல்லா உயிர்களாலும் தவிர்க்கப்படுகிறது. மகிழ்ச்சியை தேடி அவை அலைகின்றன. மகிழ்ச்சிக்காக கொடுக்கப்படும் எந்த விலையும் பெரிதல்ல. இந்த கடைசி வரி, எந்த விலையும் பெரிதல்ல, பயங்கரமா இருக்குல்ல? மிக மிக சக்தி வாய்ந்த வரிங்க அது. இது ஏதோ சாதாரண ஆசை இல்ல, இது ஒரு ஆழமான, தவிர்க்கவே முடியாத ஒரு உந்துதல்னு காட்டுது. ஒரு புழு கூட வெயில்ல இருந்து ஒதுங்குது பாருங்க, வலிய தவிர்க்குது. ஆமா. ஒரு மிருகம் ஆபத்து தவிர்த்து பாதுகாப்பு தேடுது. நாம நமக்கு பிடிச்சத சாப்பிடுறோம், பிடிச்சவங்களோட இருக்கிறோம். இது எல்லாமே அந்த அடிப்படை தேடலோட வெளிப்பாடுதான். துன்பத்தை தவிர்த்து இன்பத்தை நாடுவது. வேதாந்த பார்வையில இந்த மகிழ்ச்சிங்கிறது சும்மா டெம்பரவரி சந்தோஷம் தானா, இல்ல இதுக்கு வேற ஆழமான அர்த்தம் இருக்கா? வேதாந்தம் இன்னும் ஆழமா பாக்குது. நாம தேடுறது வெறும் சின்ன சின்ன சந்தோஷங்களை மட்டும் இல்ல, அதெல்லாம் தற்காலிகமானது, பொறுத்தது பொறுத்தது. கஷ்டத்தை தவிர்க்கிறது, கஷ்டம் இல்லாத நிலைய தேடுறது, இதெல்லாம் ஒரு பகுதிதான். ஆனா உண்மையான தேடல் ஆனந்தம். அதாவது ஒரு நிலையான, பூரணமான, எதையும் சார்ந்து இல்லாத ஒரு பேரின்ப நிலை. அதை நோக்கிதான் போகுது. ஓ, இந்த ஆனந்தம் தான் உயிரோட உண்மையான இயல்புன்னு வேதாந்தம் சொல்லுது. நாம தெரியாமலேயே நம்ம எல்லா செயல்கள் மூலமாவும் இந்த ஆனந்தத்தை தான் தேடிக்கிட்டு இருக்கோம். ஆனா எந்த விலையும் பெரிதல்லன்னு சொல்றது கொஞ்சம் முரணா தெரியுது. இந்த ஆனந்தம் நம்ம இயல்புன்னா அதை அடைய ஏன் இவ்வளோ கஷ்டப்படணும், ஏன் இவ்வளோ விலை கொடுக்கணும்? இது அந்த ஆனந்தம் அவ்வளோ சுலபமா கிடைக்காதுன்னு காட்டுதா? அருமையான கேள்வி கேட்டீங்க. இதுதான் விஷயத்தோட மையத்துக்கு நம்மள கூட்டிட்டு போகுது. பாருங்க, ஆதாரம் சொல்றது அந்த தேடலோட உலகளாவிய தன்மையையும் அதோட தீவிரத்தையும் பத்தி. சரி. அது ஈஸியா கிடைக்கும்னு சொல்லல. வேதாந்த பார்வைப்படி ஆனந்தம் நம்ம இயல்புதான்னாலும் அது அறியாமை, அவித்யா, தப்பான புரிதல்கள், ஆசைகள், பற்றுகள்னு பல திரைகளால மூடப்பட்டிருக்கு. ஓஹோ. அந்த திரைகளை விளக்கறதுக்கு தேவைப்படுற முயற்சி, மனப்பக்குவம், ஒழுக்கம், இதுதாங்க அந்த விலை. இது வெளியே இருக்கிற பொருளை வாங்க கொடுக்கற விலை இல்ல, இது நம்மளோட உள்ள இருக்கிற இயல்ப உணர நாம பண்ற அகப்பயணத்துக்கான விலை. அந்த ஆனந்தத்தோட மதிப்பு அவ்வளோ அதிகம், அதை அடைய செய்யற எந்த முயற்சியும் பெருசில்லன்னு தான் மூலம் சொல்லுது. அப்போ அந்த திரைகளை விளக்கறதே ஒரு பெரிய பயணம். இப்போ இந்த 3 தேடல்களையும், வாழ்வதற்கான ஆர்வம் சத், அறிவதற்கான தாகம் சித், மகிழ்ச்சிக்கான நாட்டம் ஆனந்தம், இது 3யும் எப்படி ஒன்னா சேர்த்து பார்க்கறது? மிகச் சரியா கேட்டீங்க. மூலம் கடைசில அதத்தான் செய்யுது. அது சொல்லுது, இருப்பு, அறிவு, பேரானந்தம், எக்ஸிஸ்டன்ஸ், நாலேஜ், பிளிஸ் என்பதற்கான தேடல் எல்லா உயிர்களுக்கும் பொதுவானது. அவற்றின் தேடல் உலகளாவியது. இந்த இருப்பு, அறிவு, பேரானந்தம், இதுதான் வேதாந்தத்துல சத் சித் ஆனந்தம்னு சொல்ற ஒருங்கிணைந்த தத்துவம். அப்படியானா நாம தனித்தனியா பார்த்த இந்த 3 உந்துதலும், வாழணுங்கிற ஏக்கம், அறியணுங்கிற தாகம், இன்பமா இருக்கணுங்கிற நாட்டம், இது உண்மையிலே வேற வேற இல்லையா? ஒரே அடிப்படை இயல்பான சச்சித் ஆனந்தத்தை நோக்கிய பயணத்தோட 3 முகங்களா அப்படி சொல்லலாமா? மிகச் சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. அப்படிதான். அவை ஒன்னோட ஒன்னு பின்னி பிணைஞ்சிருக்கு. சத் இருப்பில்லாம சித் அறிவில்ல, ஆனந்தம் மகிழ்ச்சி இல்ல. சித் இல்லாம இருப்ப பத்தியோ ஆனந்தத்தை பத்தியோ உணர்வே இல்ல. இந்த சச்சித் ஆனந்தத்தை நோக்கிய ஒரு உள்ளார்ந்த உந்துதலோட வெளிப்பாடுதான் இந்த பார்வை சொல்லுது. இது ரொம்ப ஆழமான கருத்துங்க. ஆரம்பத்துல நாம பேசின மாதிரி சில உயிர்கள் ஆக்ரோஷமா இருக்கு, சில அமைதியா இருக்கு. உதாரணமா ஒரு புலி இரைய தாக்குறதும் ஒரு மான் அமைதியா புல் மேயறதும். இது எப்படி ஒரே சச்சித் ஆனந்த தேடலா இருக்க முடியும்? இது கொஞ்சம் குழப்பமா இருக்கே. இதுதாங்க இந்த பார்வையோட அழகு. வெளியில தெரியற வேறுபாடுகளுக்கு அடியில இருக்கிற பொதுவான நோக்கத்தை பார்க்க சொல்லுது இது.
புலி ஏன் இரைய தாக்குது? பசிக்கு, உயிர் வாழ்றதுக்கு. ஆமா, தன் இருப்ப தக்க வச்சுக்க. அதுக்கு அதோட கூர்மையான பார்வை, வேட்டை திறன், சித் அதோட எல்லைக்குட்பட்ட அறிவு தேவைப்படுது. வேட்டையில ஜெயிக்கிறது அதுக்கு ஒரு திருப்திய, தன் சக்திய உணர்ற நிலைய, ஆனந்தம் அதோட லெவல்ல கொடுக்குது. சரி. அதே மாதிரி மான் அமைதியா புல் மேயுது. அதுவும் எதுக்கு? தன் இருப்பை தக்க வச்சுக்கத்தான். சுத்தி இருக்கிற ஆபத்துக்களை உணர்ந்து அமைதியா பாதுகாப்பா வாழ்றதுல ஒரு விதமான நிறைவா அடையுது. ஆக செய்யற வேலை வேற வேறையா இருந்தாலும் அடிப்படை நோக்கம் சத் சித் ஆனந்தம் ரெண்டுலயுமே இருக்கு. வழிகள் தான் வேற, தேடல் ஒண்ணுதான். ஓ, இப்படி பார்க்கும்போது உயிரினங்களோட நடத்தைகளை பத்தின நம்ம புரிதலே மாறுது. அப்போ ஒரு போட்டிச் சூழல்ல ஒருத்தர் ரொம்ப ஆக்ரோஷமா செயல்படுறதையோ இல்ல ஒரு கஷ்டமான நேரத்துல ஒருத்தர் ரொம்ப ஒதுங்கி போனதையோ கூட இந்த சச்சித் ஆனந்த தேடலோட வெவ்வேறு வெளிப்பாடா பார்க்க முடியுமா? கண்டிப்பா பார்க்க முடியும். அப்படி பார்த்தா அது மத்தவங்கள பத்தின நம்ம கண்ணோட்டத்தை எப்படி மாற்றும்? நிச்சயமா மாற்றம். ஒருத்தர் ஆக்ரோஷமா இருக்கிறது ஒருவேளை தன் இருப்பை சத்த நிலைநிறுத்திக்கவும் தன் திறமைய சிட்ட காட்டவும் அதன் மூலமா ஒரு வெற்றி இல்லைன்னா அங்கீகாரத்தை ஆனந்தம் அடையுமான முயற்சியா இருக்கலாம். இன்னொருத்தர் ஒதுங்கி போறது ஒருவேளை சண்டைய தவிர்த்து தன் மன அமைதியும் ஆனந்தம் பாதுகாப்பையும் சத்து தக்க வச்சுக்கிற முயற்சியா இருக்கலாம். இது அவங்க செய்யறது நியாயப்படுத்துறதுக்காக இல்ல. புரியுது. ஆனா அந்த செயல்களுக்கு பின்னால இருக்கிற அடிப்படை மனித உந்துதலை புரிஞ்சுக்க உதவும். இந்த புரிதல் வந்துட்டா விமர்சனத்துக்கு பதிலா ஒரு விதமான அனுதாபம் வரலாம், இல்லனா குறைஞ்சபட்சம் ஒரு ஆழமான பார்வை கிடைக்கலாம். இது நமக்கும் மத்த உயிர்களுக்கும் மத்த மனுஷங்களுக்கும் நடுவுல இருக்கிற அடிப்படை ஒற்றுமையை உணர வைக்கும். இது உண்மையிலே சிந்திக்க வைக்குதுங்க. ஆக இன்னைக்கு நம்ம பேச்சோட சாராம்சம் என்னன்னா, சுவாமி சித்பவானந்தரோட இந்த சின்ன குறிப்புல இருந்து எண்ணற்ற வேறுபாடுகள் உயிரினங்களுக்கு நடுவுல இருந்தானோ ஆமா, அவை எல்லாமே அடிப்படையில 3 உலகளாவிய தேடல்களால ஒண்ணுபட்டிருக்கு. வாழ்வதற்கான தேடல் சத், அறிவதற்கான தேடல் சித் மற்றும் பேரானந்தத்திற்கான தேடல் ஆனந்தம். இந்த சத் சித் ஆனந்தத்தை நோக்கிய பயணம்தான் எல்லா உயிர்களோட அடிப்படை இயக்கம். மிகச் சரியா தொகுத்து சொன்னீங்க. இதுதான் இந்த பகுதியோட மையக் கருத்து. இப்போ இந்த உரையாடலோட கடைசியில நீங்க யோசிக்கிறதுக்காக ஒரு கேள்வியை முன்வைக்க நினைக்கிறேன். அதுவும் இந்த மூலக்குறிப்பை வச்சுதான். கேளுங்க. மூலம் சொல்லுது, இந்த சத் சித் ஆனந்த தேடல் உலகாலாவியது, அது மட்டும் இல்லாம மகிழ்ச்சிக்காக கொடுக்கப்படும் எந்த விலையும் பெரிதல்லன்னு சொல்லுது. வேதாந்த பார்வைப்படி இந்த சத் சித் ஆனந்தம் நம்ம இயல்புனும் பார்த்தோம். ஆமா. அப்போ ஒரு கேள்வி வருது, இந்த தேடல் உலகாலாவியதுன்னா இதோட வெற்றி, அதாவது அந்த பேரானந்த நிலையை அடையறது எல்லாருக்கும் சாத்தியமா, இல்லாத சிலருக்கு மட்டும்தானா? அந்த விலைன்னு சொல்றது உண்மையில என்ன? அது வெளியே இருக்கிற சூழ்நிலைய மாத்துறதா, இல்ல நம்ம அகங்காரத்தையும் அறியாமையையும் தாண்டி போறதா? நல்ல கேள்வி. தேடல் உலகளாவியதுங்கிறது அந்த இலக்க அடையிற பாதையும் எல்லாருக்கும் திறந்துதான் இருக்குன்னு அர்த்தமா? இல்ல அந்த பாதைய கண்டுபிடிச்சு அதுல போறதுங்கிறது தனிப்பட்ட முயற்சியும் பக்குவமும் தேவைப்படுற ஒரு பெரிய சவாலா? இது நீங்க ஆழமா யோசிச்சு பார்க்கலாம். மிக ஆழமான சிந்தனையை தூண்டுகிற கேள்வி. இந்த உலகளாவிய தேடல் பத்தின ஆய்வுல எங்களோட இணைஞ்சிருந்த உங்களுக்கும் எங்களுடைய நன்றி.